எப்படி இருக்குது? ஐயோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அருமையான சும்மா வாசனை பொங்க இருக்குது. இந்த அருமையான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆஹா அடாடாடாடா. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப எப்போதும் சொல்கிறது தான் ஆரோக்கியமான ஒரு தொக்கு. அது என்ன தொக்குன்னா கருவேப்பிலையில் இந்த ஆரோக்கியமான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை தொக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கருவேப்பிலை தொக்கு செய்ய தேவையான பொருள் வந்து கருவேப்பிலை, நல்லா பச்சையான கருவேப்பிலையை அதாவது நிழல்லே உலர்த்தி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 கட்டு அளவுக்கு இருக்கும். நீங்கள் 2 கட்டு அளவுக்கு எடுத்தாலும், அதாவது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளை டபுள் ஆக்கிங்க. நான் வந்து பாருங்க பிடிச்சா இந்த அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துருக்கேன். 10 பூண்டு பல் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் வந்து கடுகு வெந்தய பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 100 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. நல்லெண்ணெய் கம்மியாக வேணாலும் பயன்படுத்துங்க, இல்லை கூடுதலாக வேணாலும் பயன்படுத்துங்க. ஏன்னா எப்போதுமே தொக்குக்கு கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துலாம். கருவேப்பிலை, புளி, எண்ணெய், மிளகாய்த்தூள், கடுகு வெந்தய பொடி, கடலைப்பருப்பு, உருட்டு மல்லி, உப்பு, பூண்டு. மல்லியை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதாவது மல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதை எல்லாத்தையும் வறுத்துக்கணும். ஏன்னா கடுகு வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சுக்கணும். கடலைப்பருப்பையும் வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம கருவேப்பிலை லேசாக அதையும் வறுத்துக்கலாம். சும்மா லேசாக வறுத்துங்க போதும். அதாவது முடன்னு உடையிற அளவுக்கு இருந்தால் போதும். சரிங்க. கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி சத்தம் வருது பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப கறிக்கிட வேண்டாம். தெரியுதுங்களா? இதையும் ஆற வச்சு நம்ம பொடி செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கோம். கடலைப்பருப்பு, மல்லியும் இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டை போட்டுக்கலாம். நல்லா பூண்டு வந்துட்டு அடுத்தது நம்ம பண்ண போகிறது இந்த புளி கரைச்சல் இருக்குங்களா, அதை நம்ம அதில் அப்படியே ஊற்ற போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பொடியை அதில் நம்ம கொட்டிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் அடுப்பில் இருக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த கடலைப்பருப்பு, மல்லி அரைச்சோம் இல்லைங்களா, இந்த பொடியாக அதை போட்டுக்கலாம். அது கூடவே இந்த கடுகு வெந்தய பொடி அதையும் சேர்த்துங்க. நல்லா கிளறி கொடுங்க. அதை போட்ட பிறகு ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதாவது கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி கொடுத்துங்க. இப்போ வந்து மிளகாத்தூளை போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் இருந்ததுன்னா கொஞ்சம் கலந்துங்க. இதுமாரி செய்யும் போது சில பேருக்கு எங்கள் வீட்டில் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பாக கொஞ்சம் கலந்துடுறாங்கிறனால அவங்க விரும்பி சாப்பிட்றதில்ல. அதனால் அந்த வாட்டி நான் கருப்பட்டியோ வெல்லமோ கலக்கலை. அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு
கிண்டிகிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நம்ம இந்த டேஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சோத்தில் போட்டு பிசைஞ்சு அடிச்சோன்னு வச்சுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு நான் இப்போ காலையிலே சாப்பிட்லன்னும் சோறு இல்லை, அதனால் லைட்டாக ஆஹா அப்படி இருங்க. நல்ல புளிப்பாக காரமாக இந்த பூண்டோட ஃப்ளேவரு, கருவேப்பிலையோட வாசனை கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா சில டைமில் கருவேப்பிலை வாசனை அடித்தா பிள்ளைங்க சாப்பிடாது. அப்படியே சோத்தில் போட்டு பிசைஞ்சோன்னு வச்சுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. ஐயோ அப்படி இருக்குது இந்த அருமையான ஆரோக்கியமான கருவேப்பிலை தொக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக எல்லோரும் பாராட்டுவாங்க. இதில் லஞ்சு பாக்ஸுக்கு வந்து நீங்கள் சாப்பாடெலாம் செஞ்சு கூட கொடுக்கலாம். அப்படியே போட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கிளறி ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றுனீங்கன்னு வச்சுங்க, அல்டிமேட்டான ஒரு லஞ்சு பாக்ஸ் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. ஒரு வீடியோ சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.